அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون சதகல்லாஹுல் அலியுல் அலீம். வகால நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆஹர். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் கிளை சுன்னத் ஜமாத் பேரியக்கம் சார்பாக நடத்தப்படுகிற மீலாதுன் நபி விழாவிலே நிகழ்ச்சியிலே என்னை பங்கு பெறச் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை உங்களிடத்தில் நினைவூட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சுன்ன ஜமாத் பேரியக்கத்திற்கு ஆரம்பகட்டமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரைன். இந்த விழாவிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு குடும்ப மகிழ்ச்சியில் பெண்களின் பங்கு என்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு காலத்திற்கு ஏற்ப வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போது உள்ள காலம் முஸ்லிம்களை இஸ்லாத்தை குறிவைக்கப்படுகிற ஒரு காலம். குர்ஆன் சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த ஷரியத்து சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய, பெண்களுக்கு அநீதிழைக்கக்கூடியதாக இந்த இஸ்லாம் இருக்கிறது என்று மிக கொடூரமாக கேவலமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, அதிலும் குறிப்பாக முத்தலாக்கு என்கிற பிரச்சனை விசுவருவம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இஸ்லாம் என்ன சொல்கிறது? தலாக் என்கிற ஒரு பக்கத்தில் பேசப்படுகிறது என்று சொன்னாலும் குடும்பவியலை பற்றி, கணவன் மனைவி எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, அதிலும் குறிப்பாக எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் குடும்ப மகிழ்ச்சியில் பெண்களின் பங்கு என்ன என்பதை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு மென்மையாக எளிதாக அழகாக சொல்லியிருக்கிறது என்பதை இந்த உலகம் புரிய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திலே, குறிப்பாக மாற்று மதத்தவர்கள் இந்த அரசாங்கம் புரிய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீபத்தில் முத்தலாக்கு பிரச்சனையை பற்றி இணையதளங்களிலே பல தேடல்களில் இருக்கின்ற பொழுது அதில் ஒரு மாற்று மதத்தவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். இணையதள செய்தி, முஸ்லிம்களை தவிர்த்து மற்ற அனைத்து மதத்தவர்களும், இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களை தவிர்த்து மற்ற மதத்தவர் அனைவர்களுமே திருமண பந்தத்தை நிரந்தர பந்தமாக கருதுகிறார்கள். அதை இடையில் அறுத்துவிடக் கூடாது, முறித்துவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள். முஸ்லிம்கள் அப்படி இல்லை. முஸ்லிம்கள் இதை நிரந்தர பந்தமாக கருதுவது கிடையாது. இடையில் எப்பொழுது வேண்டுமானாலும் அறுத்து விடலாம் என்கிற, முறித்து விடலாம் என்கிற ஒரு கொள்கை கோட்பாடு தான் அவர்களுடைய திருமண சித்தாந்தம் என்கிற ஒரு கருத்தை இணையதளத்தின் வாயிலாக ஒரு ஆசாமி பரப்புகிறார். வேடிக்கை என்ன கேட்டா, அதே ஆளு அதே கட்டுரையில் சொல்லுகிறார் முஸ்லிம்களிடத்தில் தலாக்கு குறைவு. அதே கட்டுரை தான், வேற எங்கேயும் போகல.
அதே கட்டுரையில் அதே ஆசாமி பதிவு செய்கிறார், முஸ்லிம்களிடத்திலே ஏற்படக்கூடிய விவாகரத்து குறைவு, ஆனால் திருமண பந்தம் நிரந்தர பந்தம், அதை இடையில் அறுக்கக்கூடாது முறிக்கக்கூடாது என்று நம்பக்கூடிய மாற்று மதத்தவர்களிடத்திலே ஏராளமான விவாகரத்து நடைபெறுகிறது. குடும்ப நல மன்றங்களிலே நீதிமன்றங்களிலே அதிகமான ஏராளமான பெண்கள் அங்கு போய் காத்து கிடக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் வந்து காத்து கிடக்கிறது இல்லை, இது அவங்க தான். அப்போ ஒரு இது வந்து பொய்யான ஒரு செய்தி முதல்ல நம்ம சொல்ல வரோம். இஸ்லாம் என்பது திருமண பந்தத்தை அது அறுத்து விடுகிற பந்தம், இடையில் முறித்து விடுகிற பந்தம் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு அல்ல. எந்த மதமும் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கணவன் மனைவி என்கிற உறவு அது சாதாரணமான உறவு அல்ல, மிக பலமான மிக இறுக்கமான ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். சாதாரணமான ஒப்பந்தம் அல்ல. கைஃப தஅخذونه وقد افضى بعضكم الى بعض واخذنا منكم ميثاقا غليظا. அந்த பெண்கள் உங்களிடத்திலே, மனைவிமார்கள் உங்களிடத்திலே மிக இறுக்கமான மிக பலமான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது அறுக்கிற பந்தம் கிடையாது, இறுக்கமான பந்தம். அறுத்து விட்டு போறது கிடையாது. உங்கள்கிட்ட அப்படி தாலி அப்படி ஆத்துட்டா அது தலாக்கான், தாலி ஆத்துட்டா விவாகரத்தான். எங்கள்கிட்ட அப்படி கிடையாது. அப்ப மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை பத்தி எப்படி புரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இஸ்லாம் என்றால் என்ன? அறுக்கிற பந்தம் அல்ல, மிக இறுக்கமான மிக பலமான ஒரு பந்தம். எந்த அளவுக்கு இறுக்கமான பலமான பந்தம்? சுவனம் வரை தொடர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹபரூன். அல்லாஹ் சோனவாசிகளை அழைத்து சொல்வானாம், சோனவாசிகளே, எனது அடியார்களே, நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் சந்தோஷமா சோனத்துக்குள்ள போங்க. நீங்க போங்க மாத்திரம் சொல்ல மாட்டான், உங்க மனைவிமார்களும் சேர்ந்து சந்தோஷமா சோனத்துக்குள்ள போங்க என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்கிறானையானால், இறைவன் இங்க நமக்கு என்ன கற்றுத் தருகிறான்? ஏப்பா, உன் மனைவி என்பவள் சுவனம் வரைக்கும் அழைத்து செல்லப்பட வேண்டியவள். இந்த பந்தம் சுவனத்திலும் தொடர வேண்டும். இந்த உலகத்தில் உன்னுடைய மகிழ்ச்சி இடையில் அருந்துவிடக் கூடாது, முறிந்துவிடக் கூடாது. அது சுவனம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. இடையில் அறுப்பதல்ல, இடையில் முறிப்பதல்ல. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, சந்தோஷமா சுவனத்துக்குள்ள நீயும் போ, மனைவிமார்களும் போங்க, கூட்டு போங்க. அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பந்தம் இன்று மாற்று மதத்தவர்களிடத்தில் என்ன கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது? இணையதளங்களில் என்ன செய்தி பரப்பப்படுகிறது? முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் என்றாலே அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதலை பற்றி இன்னைக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்கள் என்றால் யார், எங்களுக்கு என்ன கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தூய அந்த கொள்கையை மக்களிடத்தில், குறிப்பாக மாற்று மதத்தவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி. சரி, இப்போ முக்கியமான தலைப்புக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இப்போ விஷயத்துக்கு வருவோம். கணவன் மனைவி எந்த அளவுக்கு அன்பாக இணக்கமாக இருக்க வேண்டும், ஒரு மனைவி குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அழகான ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நம்ம பார்த்துட்டாலே அவங்களுடைய மனைவிமார்களிடத்துல நம்ம பெண்மணிகளுக்கு ஏராளமான அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபியினுடைய மனைவிமார்களிடத்திலே நமது உம்முல் மூமினின் இருக்கிறார்களே, உம்மஹாத்துல் மூமினின், மூமின்களின் அன்னைமார்கள், அவருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், கணவன் மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்கணும் என்ன தலைப்பு அதுதான். பெண்களுக்கு தேவையான செய்திகளை சொல்றது தான். கணவன் மீது எந்த அளவுக்கு அன்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஹதீஸில் வருகிறது. ஒரு பயணத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இல்லந்து ஊர் திரும்புகிறார்கள். ஊர் திரும்புகிற நேரத்தில் வழியில ஒரு இடத்துல தங்க வேண்டியது வரும், இரவு நேரம். ஏன்னா தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியாத. அப்போ இரவுல தங்குறாங்க. தங்கும்போது அடுத்து பயணத்தை தொடர்ற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மாலை காணாமல் போச்சு. கழுத்து மாலை பல கட்டங்களில் காணாமல் போயிருக்கு. அது இந்த பயணத்திலையும் ஒரு தடவை காணாமல் போயிருச்சு. அந்த மாலையை தேடுவதற்காக வேண்டி அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை. சஹாபாக்களிடத்தில் குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லை, உது செய்வதற்கு தண்ணீர் இல்லை, அந்த பகுதியிலும் தண்ணீர் இல்லை. என்ன பண்றது? குடிக்கவும் செய்யணும், தொழுகைக்கும் ஒழு செய்யணும், தண்ணி இல்லையே, எப்படி இருக்கிறது? சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, உங்கள் மகளுடைய வேலையை பார்த்தீர்களா? பல கட்டங்களில் இப்படித்தானே அவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் மாலையை தொலைத்து விட்ட காரணத்தினால் நாமும் இங்கே மாட்டிக்கொண்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கொண்டார்கள். யாருக்கும் தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உது செய்வதற்கு தண்ணீர் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் மகள் மூலமாக நாங்கள் சந்திக்கிறோம்
பெருமானார் சந்திக்கிறார்களே என்கிற ஒரு ரிப்போர்ட், ஒரு முறையீடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் தந்தை என்னிடம் வந்தார். எந்த நிலையில் வந்தார் தெரியுமா? ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஉன் ரஸஹு அலா ஃபஹிதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தலையை என் மடியின் மீது வைத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய மடியில் தலையை வைத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள், ஹபஸ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாஸ, மக்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் இந்த இடத்தில் சிறைபிடித்து விட்டாயே. தண்ணீர் இல்லையே, ஒளிச்சிய தண்ணீர் இல்லையே, குடிக்க தண்ணீர் இல்லையே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என் தந்தை என்னை கடிந்து கொண்டார் மாத்திரமல்ல, வஜஅல யதுஉனி பியதிஹி ஃபீ ஹாசிரதி, தன் கரத்தால் என் இடுப்புல ஒரு குத்து குத்துனாங்க. நபி இப்படி வச்சிட்டீங்களே, கஷ்டப்படுறாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி பண்ணலாமா என்று என் தந்தை என் இடுப்பில் ஓங்கி ஒரு குத்து குத்துனாங்க. அப்படி குத்தும் போது எனக்கு வேதனை, வலி. ஆனால் நான் அசையல. ஏன் அசையல தெரியுமா? ஃபலா யம்னஉனி மின தஹர்ருகி இல்லா மகானு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஃபஹிதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் படுத்திருந்த ஒரே காரணம் தான் என்னை அசைய விடாமல் தடுத்தது. நான் அசையாம இருந்ததுக்கு காரணம் என் கணவர் அல்லாஹ்வின் தூதர் என் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அசைதால், வலியின் காரணமாக என் உடலை நான் அசைந்தால் என் கணவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து விடுவார்களே, அவர்களின் தூக்கம் கலைந்து விடுமே. அவர்களின் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என் உடலை அசையவில்லை என்று சொல்கிறார்களே. ஆனால் கணவன் மீது எந்த அளவுக்கு அன்பு இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு, மனைவிக்கு. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அன்பு. சரி, இது பொம்பளை மட்டும்தான் அப்படி இருக்கணுமா? ஆம்பளையும் அப்படிதான் இருக்கணும். ஆம்பளையும் பெண் மனைவி விஷயத்திலே அன்பாகத்தான் இருக்க வேண்டும். எப்படி ஒரு பெண் தன் கணவன் விஷயத்திலே அன்பை அதிகமாக முழுமையாக எடுத்து கொட்டுகிறார்களோ, அதே போன்று கணவனும் தன் மனைவி விஷயத்திலே அதிகமாக அன்பை பொழிய வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மனைவியை தூங்கிட்டு இருக்கிற மனைவியை தட்டி எழுப்பி எனக்கு டீ போட்டு குடுன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? நல்லா உறங்கிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல உறங்கி கொண்டிருக்கிற பெண்மணியை தட்டி எழுப்பி எனக்கு சாப்பாடு வச்சுத்தா என்று கேட்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர்? இத்தனை சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி நமக்கு கற்றுத் தருகிறார்கள். தூங்கினா எழுப்பக்கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் உடலில் வலி ஏற்பட்டாலும் நோவினை ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் அதை தாங்கிக் கொண்டு உன் கணவனுக்காக சகித்துக்கொள் என்று பெண்மணிக்கு கற்றுக் கொடுக்கிறார்களே. ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு என்ன கற்றுத் தருகிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா அம்மையார் அவருடைய வீட்டில் தங்கக்கூடிய காலம். வீட்டுக்கு வராங்க. வந்து கொஞ்ச நேரம் தான் படுத்து உறங்குறாங்க. அப்புறம் எழுந்துடுறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஃபலம் யல்பஸ் இல்லா ரைதமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் தான் என் வீட்டில் தங்கி இருந்தாங்க. லன்னக் அன்கத் ரகத்து, நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. நான் படுத்திருந்தேன்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தூங்கி விட்டேன் என்று நினைத்து ஃபஅஹத ரிதாஅஹு ருவைதா வந்தஅல ருவைதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேலாடையை சப்தம் இல்லாம மெதுவா எடுத்தாங்க. ஏன்னா நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தஅல ருவைதா, சப்தமின்றி மெதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் காலணிகளை செருப்பை அணிந்தார்கள். ஏன்? மனைவி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபதஹல் பாப வ ஹரஜ சும்மா அஜாஃபஹு ருவைதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு கதவை வாசலை திறக்கிறார்கள் மெதுவாக, திறந்து வெளியேறுகிறார்கள் மெதுவாக, வெளியேறிய பிறகு கதவை மெதுவாக அடைக்கிறார்கள், சப்தமின்றி அடைக்கிறார்கள். ஏன்? நான் தூங்கிட்டேன்னு நினைச்சாங்க. என் தூக்கம் கலைந்து விடக் கூடாது என்பதற்காக, என் உறக்கம் கலைந்து விடக் கூடாது என்பதற்காக என் கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மென்மையாக மெதுவாக தன் ஆடையை அணியும் பொழுது கூட சத்தமின்றி, தன் செருப்பை அணியும் போது கூட சத்தமின்றி, தன் கதவை திறக்கும் போது கதவை அடைக்கும் போது கூட சப்தமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டார்களே. ஆனால் மனைவி அவளுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது, அதனால் அவளுக்கு ஒரு தொந்தரவு விடக்கூடாது என்கிற சிறிய தூக்கத்திலேயே இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், மற்ற விஷயங்கள்ல மனைவிமார்கள் விஷயத்துல கணவன்மார்கள் எப்படி நடக்கணும் மென்மையாக? அந்த பெண்மணிக்கு
அவர்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்காமல் வேதனையும் கொடுக்காமல் முழுக்க முழுக்க மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில பார்க்கிறோம், பெண்மணிகள் தன்னுடைய குடும்ப மகிழ்ச்சிக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை ஆயிஷா அம்மையாருடைய வாழ்க்கையில ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில நிறைய பாடம் ஹதீஸ்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏன்னா கணவனுக்கு பிடித்த மாதிரி பேசுறது, கணவனுக்கு பிடித்த மாதிரி செயல்படுறது மார்க்கத்திற்கு முரணின்றி. கணவனுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா புர்கா இல்லாம வா, புர்கா இல்லாம போ, அப்படி வா, தியேட்டருக்கு போயிட்டு வருவோம். கணவனுக்கு பிடிக்கிறதில்ல தியேட்டருக்கு போறது, அதை சொல்லலை. கணவனுக்கு பிடித்த மாதிரி என்றால் ஷரியத்துக்கு உட்பட்டு, கணவனுக்கு பிடித்த மாதிரி உணவு சமைத்து கொடுப்பது, கணவனுக்கு பிடித்த மாதிரி குடிபானங்களை தயார் செய்து கொடுப்பது, கணவனுக்கு பிடித்த மாதிரி தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்வது, கணவனுக்கு பிடித்த மாதிரி தன்னுடைய உடைகளை செயல்களை அமைத்துக் கொள்வது ஷரியத்துக்கு உட்பட்டு இப்படி நடக்க வேண்டும். இப்படி நடந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்தேன். ஹசீரா, 2 உணவு இருக்கு அந்த காலத்துல, ஹரீரான்னு ஒரு உணவு, ஹசீரான்னு ஒரு உணவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கத் தபக்துஹா லஹு, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே ஹசீரா என்கிற உணவை நான் தயாரித்து கொண்டு வந்தேன். அந்த அரபு நாட்டில் ஹசீரா என்கிற உணவுன்னா இந்த இறைச்சி இருக்குது இல்லை, கறி, அதை பொடி பொடி துண்டாக நறுக்கி வெட்டி போட்டு அதை நல்லா வேக விட்டு கடைசி நேரத்தில் கோதுமை மாவு இருக்குதே, அந்த மாவை அதில் போட்டு சமைக்கிறபடியான ஒரு உணவு. அந்த உணவு கொஞ்சம் கிளுகிளுன்னு இருக்கும், பாயாசம் இருக்குது இல்லை அந்த மாதிரி கிளுகிளுன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உணவு. யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபிக்காக நான் சமைச்சு கொண்டு வந்தேன், என் கணவருக்காக நான் சமைத்து கொண்டு வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தவருடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக நான் சமைத்து கொண்டு வந்த பொழுது எனக்கும் பெருமானாருக்கும் மத்தியில சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள், அம்மையார் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி தானே கொண்டு வந்தேன். இடையில இன்னொரு அம்மா இருக்கிறாங்களே, அந்த சௌதா அம்மையார்ட்ட நான் சொன்னேன், குழி நீ இதை கொஞ்சம் எடுத்து சாப்பிடுமா, நல்ல பண்பு. ஒரு ஆளுக்காண்டி கொண்டு போறோம்னு சொன்னா பக்கத்தில் ஆளுன்னு சாப்பிட சொல்லணும், நீங்க சாப்பிடுமாங்கிறாங்க. சௌதா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்ல நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? ல தஅகுலின்ன அவுல உலத்திஹன்ன வஜ்ஹகி, ஒன்னு நீ சாப்பிடணும், இல்லைன்னு சொன்னா இதை அள்ளி முகத்துல பூசிடுவேன். நபி இருக்கிறாங்க பக்கத்துல, உன்னை இதை சாப்பிடணும், இல்ல முகத்துல அள்ளி பூசிடுவேன் என்று சொன்ன உடனே பூசினாலும் சாப்பிட மாட்டேன். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என் கரத்தை நான் சாப்பிடாத காரணத்தினால் அந்த உணவில் வைத்து கொஞ்சம் அள்ளி அந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா முகத்துல பூசினே, ஃபதலைது வஜ்ஹஹா, முகத்துல பூசினே. அதை பார்த்து கொண்டிருந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. நம்மளா இருந்தா 2 சப்புன்னு அரைஞ்சிருவோம். நபி கத்து தராங்க, அப்படி அரைஞ்சிராதரா, நமக்கு கத்து தராங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும், உலகத்திலேயே முஸ்லிம்கள் நம்பக்கூடிய பதவி, உயர்ந்த பதவி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர். இதான் உயர்ந்த பதவி. எம்எல்ஏ, எம்பி, முதல்வர், கவர்னர், ஜனாதிபதி, இதை விட பன்மடங்கு உயர்ந்த பதவி அல்லாஹ்வின் தூதர் என்கிற பதவி. அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு முன்னணியில் நடக்கும் போது பெரிய பதவியோடு நடக்கக்கூடாது. பெரிய பதவி இருந்தாலும் கூட மனைவி இடத்தில் புருஷனாக கணவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கற்றுத் தருகிறார்கள். சிரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சாப்பாடை வேஸ்ட் பண்ற, சும்மா வருது சாப்பாடு, நம்ம பொங்கிடுவோம். சாப்பாடு பொங்குதோ இல்லையோ நம்ம பொங்கிடுவோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தது மட்டுமல்ல, சௌதா அம்மையார் இடத்துல சொல்றாங்க, சௌதா அவர்களே உங்க கரத்துல கொஞ்சம் அள்ளுங்க, அள்ளி ஆயிஷா முகத்துல நீ பூசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அதே போன்று கொஞ்சம் அள்ளி ஆயிஷா அம்மையார் அவருடைய முகத்துல பூசுறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அதை பார்த்து கொண்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ஃபலஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹா, சிரித்தார்கள். அப்போ மனைவி இடத்தில் எவ்வளவு அன்பாக நடக்க வேண்டும். பெரிய பதவி வச்சுக்கிட்டுன்னா அங்கே போய் நிற்க கூடாது. ஒரு நாட்டின் முதல்வராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், பிரதமர் மனைவி கை விட்டுட்டாரு விஷயம், முத்தலாக்கு சட்டம் கொண்டு வராரு. நம்ம தூதர் சொல்றனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள், மனைவி என்று வந்து விட்டால் அவளிடத்தில் பதவியை காட்டாதே, அவரிடத்தில் அன்பை காட்டு, அவளிடத்தில் அன்பை பொழிய வேண்டும் என்பதை பெருமானார் கற்றுத் தருகிறார். மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்காக
வந்தேன், அவர்களுக்கு கொடுத்து அவருடைய அன்பை பெற வேண்டும் என்று நானே சமைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார்களே. ஆனால் நபியின் மீது எவ்வளவு அன்பு, கணவன் மீது எவ்வளவு அன்பு. இதுதாங்க சந்தோஷமான வாழ்க்கை. கணவனுக்கு பிடித்த உணவு எது தெரிஞ்சு வச்சுக்கணும். கணவன் எது ரொம்ப எதை ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பானோ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜூஸ் என்ன இருக்கும்ல, அது தேர்வு செய்து தெரிந்து கொடுக்கணும். இது மனைவி செய்கிறது. மனைவி நல்லா செஞ்சதுனால தின்னுட்டு போகக்கூடாது. ஆம்பளைகளை சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது, என்ன பண்ணணும் சல்லாசம் கட்டுத்தராங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு மனிதர், அவர் வந்து பார்சி. ஹதீஸில் வருது, கான தையிபல் மரக்கி, ரொம்ப அழகாக சால்னா சமைப்பாராம். சில வீடுகளில் வந்து சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா, அவங்க வச்ச மாதிரி வராது அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி பெருமானாருடைய பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்களே, தையிபல் மரக்கி, ரொம்ப டேஸ்ட்டாக சால்னா வைப்பாராம். அவர் ஒரு தடவை ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணுறார். நபியை நீங்கள் வரணும், சாப்பிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணி விருந்துக்கு அழைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, ஓ ஹாதிஹி, என் பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, அவங்களையும் கூட்டு போகலாமா சாப்பிட்றதுக்கு? அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் உங்களை மட்டும்தான் கூப்பிடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, அப்போ நான் வரலப்பா. டேஸ்டான உணவு ரொம்ப அழகாக சால்னா சமைப்பாருன்னு சொல்லி செய்தியே ஊருக்கே பரவலையும். இப்போ அங்கே போய் மனைவி விட்டு போட்டு போய் சாப்பிட்டு வந்தோம் சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி மனைவி உள்ளம் பாடுபடுமா இல்லையா? மனைவி உள்ளத்தில் ஒரு வகையான வருத்தம் வருமா இல்லையா? அந்த வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன டேஸ்டான உணவாக இருந்தாலும் என் மனைவி உள்ளம் பாதிச்சு விடக்கூடாது என்பதற்காக நான் வரமாட்டேன். நாங்கள் அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், இல்லை நீங்கள் வரத்தான் செய்யணுமா? வரத்தான் செய்யணுமா? என் மனைவிக்கு ஆயிஷா அம்மாக்கு சாப்பாடு கொடுப்பியா? இல்லை அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான். அப்போ வர முடியாது. கிட்டத்தட்ட 3 தடவை ஹதீஸில் வருது. 3வது முறையாக அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும்போது, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மனைவிக்கு நான் தரேன், சாப்பாடு தரேன், நீங்கள் வாங்க, அப்போ நான் வரேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்துக் கொண்டு அந்த விருந்துண்ண சென்றார்கள் என்கிற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அப்போ மனைவி கணவனுக்கு ருசியான உணவை தயாரித்து கொடுத்து அது மகிழ வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், மகிழ்ச்சியை பரிமாற வேண்டும் என்று ஒரு மனைவி தன்னுடைய பங்கை வெளிப்படுத்துவதை போன்று, அவளுக்கு அந்த உரிமை கடமை இருப்பதை போன்று, அந்த பொறுப்பு இருப்பதை போன்று, ஒரு கணவர் நல்ல ருசியாக சாப்பிட்டு டேஸ்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. செல்லதாசன் கற்று தராங்க, நல்ல டேஸ்டான உணவாக இருக்குதே, ஊர் முழுக்க பிரபலியம்லோ, அப்போ இந்த பெண்ணுக்கு என் மனைவிக்கும் கொடுக்கணும். நான் விட்டு போட்டு போனால் என் மனைவிக்கு உள்ள வருத்தமாக இருக்குமா இல்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மனைவியினுடைய உள்ளத்தை புரிந்து அந்த பெண்ணுக்கும் தன் மனைவிக்கும் அந்த உணவு, அந்த ருசியான உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான அந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து குடும்பத்தில் பெரும்பாலான பிரச்சனை வர்றதுக்கு அதிகப்படியான காரணமே கணவன் வீட்டுக்கு போன பிறகு சில பிரச்சனைகள். கணவனுடைய உறவினர்களை எப்படி அரவணைப்பது, கணவனுடைய உறவினர்களை, பெற்றோர்களை, அந்த அக்கா தங்கைகளை எப்படி அரவணைப்பது, அவர்களோடு எப்படி பழகுவது என்பதை போன்ற அடிப்படை விஷயத்தை கூட நம்ம ஷரியத்து இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. பெண்களுக்கு வந்து தேவையான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம் ஒரு தடவை, ஹல் நகஹதயா ஜாபிர் அவர்களே, நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா? அப்போ ஜாபிர் அல்லா சொன்னாங்க, ஆமாம் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். மாதா அபிக்ரன் அம் செய்யிபா, நீங்கள் கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்களா, விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்களா? அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, இல்லை நான் விதவை பெண்ணை தான் கல்யாணம் முடித்தேன். அப்போ சல்லதாசன் கேட்குறாங்க, ஹல்லா ஜாரியத்தன் துலாயிபுக்க, கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கலாமே, கொஞ்சம் சந்தோஷமாக வாழலாமே. விதவை பெண்ணுன்னு வந்தால் கடந்த கால கணவனுடைய அந்த அவர் எப்படி செலவுக்கு கொடுத்தாரு, எப்படி ஆடை வாங்கி கொடுத்தாரு, எவ்வளோ பிரம்மாண்டமான வீட்டில் வச்சாரு, அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து புதுசாக கல்யாணம் முடிச்ச பிரச்சனை வருமே. அதனால் புதிதாக கல்யாணம் முடிக்கக்கூடிய தம்பதிகள் வந்து கன்னி பெண்ணை அவர் வந்து முதல்ல திருமணம் முடிக்கக்கூடிய ஆணை கல்யாணம் முடிக்கிறது பொருத்தம் என்கிற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமேன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை கன்னி பெண்ணை கல்யாணம் முடிக்கலாம் தான், ஆனால் என் தந்தை உஹது களத்தில் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார், 9 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டார்.
எனக்கு 9 சகோதரிகள். இந்த சகோதரிகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்குது. நான் கன்னி பெண்ணை, இளம்பெண்ணை, சிறு பெண்ணை நான் திருமணம் முடித்து விட்டால் என் சகோதரிகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அதே மாதிரி என் மனைவி அதே மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப இளம்பெண்ணா இருக்கிறாங்க, கன்னி பெண்ணா இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரில இருக்கும். அப்ப அந்த பெண்ணை, என் சகோதரியை பராமரிக்க யார் பராமரிப்பாங்க? என் சகோதரியை யார் பார்த்துக் கொள்வார்கள்? என் சகோதரிகளை தாய் போன்று பார்க்கிற ஒரு அனுபவமிக்க ஒரு பெண் எனக்கு வேண்டும். அவளை பராமரிக்க வேண்டிய ஒரு அனுபவமிக்க பெண் எனக்கு வேண்டும் என்கிற அடிப்படையில் என் சகோதரிகளை போன்ற சின்ன பிள்ளைகளை, அனுபவம் இல்லாத ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்க வெறுத்தேன். திருமணம் முடித்து இவர்களோடு சேர்ந்து வாழ வைப்பதை நான் வெறுத்தேன். எனவேதான் நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன். வலாக்கின் இம்ரஅத்துன் தம்ஷுதுஹுன்ன. நான் எப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் முடிச்சீங்க தெரியுமா? ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய தலையை வாரி விடுவாளே பாசமாக, தான் பெத்த பிள்ளையினுடைய தலையை வாரி விடுவாங்களா என்ன, அந்த மாதிரி வாரக்கூடிய தலை வாரக்கூடிய ஓ தக்குவும் அலைகின்ன என் சகோதரிகளை, சிறிய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு விதவை பெண்ணை நான் திருமணம் முடித்தேன். பக்குவம் மிக்க, அனுபவம் மிக்க ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்ட்டு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. எப்பா அசபுத்த நல்ல காரியம் பண்ணப்பா. அப்போ கல்யாணம் முடிச்ச உடனே அப்படியே பேரக்கூடாது. மனைவி வேணும், மக்கள் வேணும், பெற்றோர்கள் வேணும், உறவு வேணும், அக்கா வேணும், தங்கை வேணும் என்கிற சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஜாபீர் அவர்களே நீங்கள் நல்ல காரியம் செய்தீர்கள் என்று புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது என்றால் நீங்க நல்ல கவனிங்க. கணவர் வீட்டுக்கு போகிற அந்த பெண் அந்த கணவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதை சொன்னால் கணவனிடத்தில் மாத்திரம் அன்பு பொழியக்கூடாது. கணவனிடத்தில் மாத்திரம் கண்ணியமாக நடந்து கொள்வதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. அந்த கணவனை சார்ந்த சகோதரிகள் அவர்கள் பலவீனமாக இருப்பார்களே, ஆனால் அவர்களை பராமரிக்க ஆள் இல்லை என்று சொன்னால் அவர்களை பராமரிக்கக்கூடிய, அவர்களை ஒரு தாய் போன்று கண்காணிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் அந்த பெண்மணி ஏற்றாலேயானால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கணவர் பார்ப்பார்ல, எனக்காண்டி இந்த மனைவி எவ்வளவு பாடுபடுறா, என் குடும்பத்துக்காக என்ன பாடுபடுறா, என்னிடத்தில் அன்பை பொழிவதை போன்று என் உறவுகளிடத்தில் அன்பை பொழியக்கூடிய இந்த பெண்மணி எப்படி கைவிட முடியும், அது உள்ளத்தை எப்படி காயப்படுத்த முடியும் என்கிற அந்த கணவன் உள்ளத்தில் அந்த அன்பு அதிகரித்துக் கொண்டே போகும். இந்த காரியத்தை செஞ்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இங்க நமக்கு கற்றுத்தராங்க அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. ஒரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்தாங்க. மூதாட்டி வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக வரவேற்றாங்களாம். ரொம்ப பயங்கரமான கண்ணியம் அந்த பெண்ணுக்கு, அந்த மூதாட்டிக்கு. அப்போ அந்த பெண்மணிகிட்ட பேர் கேட்குறாங்க, நீங்கள் யாருமா உங்கள் பேர் என்னன்ட்டு. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஆனால் ஜஸ்ஸாமத்துல் முசனியா, நான் முசனியா குடும்பத்தை சார்ந்த ஜஸ்ஸாமா என்கிற பெண். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸ்ஸாமா அப்படின்னு சொன்னால் பேருக்கு சரியான அர்த்தம் இல்லையே, ஜஸ்ஸாமா அப்படின்னு சொன்னால் சோம்பேறின்னு அர்த்தம், இருந்த இடத்த விட்டு அசைய மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பேர் அர்த்தம் சரியில்லையேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூதாட்டிக்கு பேர் அழகாக மாற்றி கொடுக்குறாங்க. பல் அந்தி ஹஸ்ஸானத்துல் முசனியா, நீ ஹஸ்ஸானாம்மா, உன் பேர் ஹஸ்ஸானா, எதையும் அழகுபட செய்யக்கூடியவள், சோம்பேறி கிடையாது நீ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றி வச்சுட்டு அடுத்து கேட்குறாங்க, கைஃப அந்தும் கைஃப ஹாலுக்கும், எப்படிமா இருக்கு, அவங்க குடும்பம் நல்லா இருக்குதான்னு ரொம்ப விசாரிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துகிறாங்க. அந்த பெண்மணி நான் நல்லா இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், அல்லாஹுவின் தூதரை, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அவங்களும் மதிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பிறகு அந்த மூதாட்டி அவங்க இல்லத்துக்கு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாணவி இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் துக்பிலு அலா ஹாதிஹில் அஜூஸி ஹாதல் இக்பால, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இந்த வயதான மூதாட்டியை இவ்வளவு கண்ணியம் கொடுத்து தாங்கள் வரவேற்கிறீர்களே, இந்த அளவுக்கு மற்றவர்களை யாரையும் நீங்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியம் கொடுத்து வரவேற்றதாக நான் அறிந்ததில்லையே, கண்டதில்லையே. இந்த வயதான மூதாட்டிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கண்ணியப்படுத்தி வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னஹா கானத்து தஅதீனா ஜமன கதீஜா, இந்த பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, என் மனைவி கதீஜா அம்மா இருக்கிறார்களே, முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காலகட்டத்திலே அடிக்கடி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் உரையாடி செல்லக்கூடிய என் மனைவி, முதல் மனைவி கதீஜா அம்மையாருடைய தோழி என்றார்கள்.
ஹதீஜா அம்மா அடிக்கடி வருவாங்க, வந்து உரையாடுவாங்க, வந்து பேசிட்டு போவாங்க. என் மனைவியை நேசிக்கின்ற, என் மனைவியினுடைய தோழியாக இருக்கின்ற இந்த வயதான மூதாட்டியை நான் கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா? மனைவியை நேசிக்கக்கூடிய, மனைவியினுடைய தோழியாக இருக்கின்ற அந்த மூதாட்டிக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு கண்ணியம் சொன்னா, அப்போ மனைவியை எவ்வளவு மதிக்கணும், எவ்வளவு கண்ணியப்படுத்தணும் கற்றுத்தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹமதுல அந்த ஹதீஸ் வருது. அதை மட்டும் கற்று தரல, இங்க எதையும் கற்றுத்தராங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியினுடைய தோழிக்கு அவ்வளவு மரியாதை என்றால், மனைவியினுடைய தோழிக்கு அவ்வளவு கண்ணியம் என்றால், ஒரு கணவன், ஒரு பெண் தன் கணவனுடைய உறவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், மனைவியினுடைய தோழிக்கு எவ்வளவு மரியாதை இல்லைங்க. அப்போ ஒரு மனைவி தன் கணவனுடைய உறவுகளுக்கு, பெற்றோர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை அதையும் இதன் ஊடே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த வாழ்க்கை வாழ்ந்தாதாங்க சந்தோஷம். ஒருவருக்கொருவர் புரிந்து, ஒருவருக்கொருவர் உறவை மதித்து, ஒரு ஆண் என்றால் மனைவியினுடைய உறவை மதிக்க வேண்டும், ஒரு மனைவி என்றால் ஆணுடைய கணவனுடைய உறவை மதிக்க வேண்டும். அவ்வாறு மதித்து வாழ்கிற பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு அதிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், சின்ன சின்ன சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஏதோ ஒரு விரோதிக்கு துரோகிட்டு நடக்கிற சண்டை மாதிரி கணவன் மனைவி சண்டை இருக்கக்கூடாதுங்க. துரோகிட்டையும் விரோதிகளிடத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சண்டனை இருக்கிறது. அந்த சண்டைகள் எல்லாம், அந்த கோபதாபங்கள் எல்லாம் உள்ளத்தில் அப்படி அடக்கி வச்சு அது வளர்ந்து 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 ஒரு நேரத்தில் வெடிச்சிடும். அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உள்ளத்தில் வைத்து வளர்த்து வளர்த்து ஒரு கட்டத்தில் வெடிச்சு அதுதான் தலாக்குன்னு வந்து நிற்கும். அதுதான் திருமண முறிவு வந்து நிற்கும். ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை அப்பவுமே முடிச்சிடணும். அதை உள்ளத்தில் வளரவிடக் கூடாது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்தினுடைய பெண்களுக்கு முன்னோடியாக கற்றுத்தருகிறார்கள். என்ன செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கேட்டாங்க. ஆயிஷா அம்மையார் அவர்களே தன் மனைவி பார்த்து சொன்னாங்க, இன்னி லா அலமு இதா குந்தி அன்னி ராலியா வ இதா குந்தி அலைய கலுபா. ஆயிஷா அம்மையார் அவர்களே, நீங்கள் எங்கள் மீது, என் மீது சந்தோஷமாக இருந்தாலும், என் மீது கோபத்தில் இருந்தாலும் அதை நான் புரிந்து கொள்வேன், அதை அறிந்து கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மின் ஐன தஅரிஃபு ذلك, எங்கிருந்து அதை கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கோபமாக இருந்தால் கோபமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னு எப்படி தெரியும்? இந்த கேள்வியும் நபியினுடைய கேள்வியும் ஆயிஷா அம்மையாருடைய கேள்வியும் சாதாரண கேள்வி இல்லை. நீ கோபமாக இருந்தால் எனக்கு தெரியும், என் மேலே சந்தோஷமாக இருந்தால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி தராங்கன்னா, நான் பெரிய அல்லாஹ்வின் தூதர், நாங்கள் புருஷன் பொண்டாட்டி என்று வந்து விட்டால், கணவன் மனைவி என்று வந்து விட்டால், சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன கோபங்களை, சின்ன மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இருக்கோண்டு பாரு. என்னை விட உயர்ந்துட்டீங்களா நீங்கள்லாம்? ஸல்லல்லாஹு கற்று தராங்க. என்னை விட நீங்கள் உயர்ந்துட்டீங்களா? உங்களுக்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும், கோபதாம இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், மகிழ்ச்சி துன்பம் என்று மாறி மாறி வரத்தான் செய்யும். அப்படி வருகிற பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஆயிஷா அம்மையார் என்ன கற்றுத் தருகிறார்கள்? நான் கோபத்தில் இருந்தால், நான் துன்பத்தில் இருந்தால், நான் மகிழ்ச்சியில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் என்று ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்களே. ஆனால் அந்த கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் அவங்க நடந்து கொள்வாங்க. இப்போ நம்மளாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். கோவத்தில் இருந்து அப்படி உம்முன்னு இருக்கிறது, ஒரு வேலையும் நடக்காது. நம்மளும் அப்படி தான், ஒரு வேலையும் பார்க்க மாட்டோம். அவங்களும் அப்படித்தான், சாப்பாடு கிடையாது, துணி அது கிடையாது, சாயா அது கிடையாது, எது பார்க்குறோம்ல. கோபம் வந்துட்டா பளிச்சுன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையை சொல்கிறேன். அப்போ ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், நான் கோபத்தில் இருந்தால், நான் மகிழ்ச்சியில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க என்கிற கேள்வியை ஆழமாக நான் யோசித்து பார்த்தால், கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட ஆயிஷா அம்மையார் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கரெக்டாக நடப்பாங்கன்னு காட்டுறாங்க. அதானே அர்த்தம். இல்லாட்ட எப்படி கண்டுபிடிக்கும் கேள்வி வராதே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பதில் சொல்றாங்க பாருங்க. கோபத்திலையும் அந்த மகிழ்ச்சியை எப்படி கண்டுபிடிப்பேன் கேட்கிறியா? இப்போ நான் பதில் சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பேன் என்றால், என் மீது நீ சந்தோஷத்தில் இருப்பேயானால், லா வ ரப்பி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பின் மீது ஆணையாக என்று நீ சொல்லுவாய். என் மேல சந்தோஷமா இருந்தா, முஹம்மது என் பேரு, என் பெயரை சொல்லி ஆனந்தம் அடைகிறாய், நான் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருந்தா.
அப்ப மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது முஹம்மது என்கிற என் பெயரை சொல்லி ஆனந்தம் அடைகிறாய். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் மீது ஆணையாக என்று சொல்லி என் பெயரை சொல்லி நீ மகிழ்ச்சி அடைகிறாய். ஆனா அதே சமயத்தில் என் மீது நீ கோபத்தில் இருந்தால் லா வ ரப்பி இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பின் மீது ஆணையாக என் பேரை விட்டுறியே. அப்ப மகிழ்ச்சியில இருக்கும்போது என் பேரை சொல்லி சந்தோஷம் அடைகிற, கோபத்தில் இருக்கும்போது என் பெயரை நீ விட்டுற, விட்டு போட்டு என்னுடைய ஜத்து என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பின் மீது ஆணையாக, இதுதாங்க கண்டுபிடிக்கிற அடையாளம். மற்றபடி பேச்சில நடவடிக்கையில செயல்பாடுகள்ல எந்த மாற்றமும் இருக்காது. சரி, இந்த சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதில் சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா அஹ்ஜுரு இல்ல ஸ்மக்க, நான் கோபத்தில் இருக்கின்ற பொழுது உங்கள் பெயரை என் வாயில் அளவில் வேணால் விட்டு விடுவேன், உங்கள் மீது இருக்கிற அன்பு என் உள்ளத்திலிருந்து நான் விட மாட்டேன். பெயரைத்தான் விடுகிறேன். உங்கள் மீது எனக்கு கோபத்தில் இருக்கின்ற பொழுது பெயரைத்தான் விடுகிறேன். ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற உங்கள் மீது உண்டான அந்த பாசத்தை, அந்த அன்பை ஒருபோதும் கடுகளவு கூட அணுவளவு கூட நான் விட்டதில்லை நாயகமே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்களே. ஆனால் இதுதான் உண்மையான பாசம். பிரச்சனைன்னு வரும், துன்பம் வரும் நம்பி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்த உயரத்தில் இருந்தாலும் அப்படி வருகிற பொழுது உள்ளத்துல கோபத்தை வளர்க்கக்கூடாது. உள்ளத்துல கணவன் மீது அல்லது மனைவியின் மீது வெறுப்புணர்வை வளர்க்கக்கூடாது. அந்த கோபத்தை அப்படியே முடிச்சிடணும், அந்த பிரச்சனையை அங்கேயே நிறுத்திடணும், அப்புறம் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பிடணும். கணவனாக இருந்தாலும் மனைவியார், மனைவி ஆயிஷா அம்மையா கற்றுத்தரார்கள். கணவன் மீது கோபம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வாயோடு நிறுத்திக்க, அதுல கூட சூடான வார்த்தையை பயன்படுத்திடாத, அதுல கூட கடின வார்த்தைகளை கணவனை பார்த்து பயன்படுத்தி விடாத, சுடும் சொற்களை பயன்படுத்தி விடாத என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டுமொத்த உலக பெண்மணிகளுக்கு கற்றுத்தருகிறார்கள். ஸல்லல்லாஹு நமக்கு என்ன கற்றுத்தராங்க தெரியுமா? ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் வீட்டில் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்தம் கொஞ்சம் கூடுது. வெளியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார், பொண்ணு கொடுத்த மாமனார் வெளியில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சத்தம் கூடிக்கிட்டு இருக்குது. வெளியிலிருந்து காதில் விழுது. ஏன்னா பெரிய பில்டிங், பெரிய மாட மாளிகை கிடையாது ஸல்லல்லாஹு வீடு, சின்ன வீடு. உள்ள பேசுகிற சத்தம் வெளியே கேட்க தான் செய்யும். இப்போ இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணு கொடுத்த மாமனார், சகோதரர் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், தோழர் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், பொண்ணு கொடுத்த மாமனார் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் கூட உள்ள வாங்கேண்டு வரவழைத்து சகஜமாக இருக்கிறார்கள். உள்ள ஒரு பிரச்சனை நடக்கிறதே தெரியாது, வெளியே அப்படி இருக்கிறாங்க. ஆனா உள்ள சத்தத்தை வெளியே கேட்டுருச்சே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகளை கண்டிக்கிறார்கள். என்ன கண்டிச்சாங்க தெரியுமா? வேகமா போறாங்க. எபனத்த உம்மி ரூமான், உம்மு ரூமானுடைய மகளே, அதர்ஃபஈன சௌதகி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் உன் சத்தத்தை உயர்த்துகிறாயா? எப்படி நீ உயர்த்தலாம்? ஒன்னு அல்லாஹ்வின் தூதர், இன்னொன்னு கணவர்ல. சத்தத்தை உயர்த்தி ஏன் பேசுற? ஒரு தந்தை தன் மகளை கண்டிக்கிறார். கணவன் முன்னாடி எப்படி நடக்க வேண்டும், தவறாக நடந்தால் திரி கொடுக்கக்கூடாது, இப்படித்தான் பேசணும், அது நீ விட்டுறக்கூடாது, விட்டுற உன்னோட்டு போயிடுவான். அதனால சமயம் கிடைக்கிற நேரத்தில் நான் ஓஞ்சத்தம் தான் கூடணும் அப்படின்னு திரி கொடுக்கக்கூடாது, கொளுத்தி போட்டுறக்கூடாது. பெற்றவங்க என்ன பண்ணணும், பிள்ளை தப்பு பண்ணது அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னால் திருத்தி கொடுக்கணும். கணவன்ட இப்படி நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது. அபூபக்கர் கற்றுத்தருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதர்ஃபஈன சௌதகி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் உன் சத்தத்தை உயர்த்துகிறாயா என்று பேசிட்டு சும்மா நிக்கல, அடிக்க பாஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்களா? ஹதீஸில் வருகிறது, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் திரையாக குறுக்க போய் நின்னுட்டாங்க. என்ன தாண்டி என் மனைவி மேல கை வைக்க முடியுமா? நீங்க தந்தையா இருந்தாலும் நம்ம விட்டுருவோம், ரெண்டு பேரும் அடிச்சுக்கங்க, என்னாலதான் முடியல, நீ அடிச்சுக்க, அப்படி இருக்கக்கூடாது. என்னதான் கோபம் இருந்தாலும், சண்டை இருந்தாலும், சச்சரவு வந்தாலும் கற்றுத் தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தை தன் மகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுத் தருகிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். குறுக்க போயிட்டாங்க. என்னை தாண்டி என் மனைவியை அடித்து விட முடியுமா?
என்னை தாண்டி என் மனைவியின் மீது கை வைத்து விட முடியுமா? தந்தையாக இருந்தாலும் விட மாட்டேனே. போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வெளியே போயிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கோவம். ஆயிஷா அம்மையா இருக்கு, ஏற்கனவே நான் கோவத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் என் தந்தையை உள்ள விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களே, ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் என் தந்தை உள்ள வர அனுமதி கொடுத்துட்டீங்களே, கொடுத்தனாகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபத்தை அடக்கி, ஹதீஸில் வருது, ஜஅலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு லஹா யதரல்லாஹா, மனைவியை திருப்திப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. மனைவியினுடைய கோபத்தை அப்படி அணைத்து அவர்கள் சந்தோஷப்படும் விதத்தில், அவங்களுடைய மகிழ்ச்சி ஊட்டும் விதத்தில் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். என் அருமை மனைவியே, அலா தரையின அன்னி கதுஹுல்து பைனர் ரஜுலி வ பைனகி, என் அருமை மனைவியே, நான் உன் தந்தைக்கும் உனக்கும் இடையில் குறுக்கே வந்து தடுத்ததை நீ பார்க்கவில்லையா? நான் தடுத்தேன்ல, என்னை மீறி கையை வைக்க முடிஞ்சுச்சா உன் மேல? உன் தந்தையாக இருந்தாலும் நான் குறுக்கே வந்து நின்று திரையாக இருந்து அதை தடுத்தேனா இல்லையா? அதை நீ பார்க்கத்தானே செய்தாய் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்தில் சொல்லி அப்படியே அவங்க அப்படி சந்தோஷமாகறாங்க. அப்புறம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி இதாங்க வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. மனைவியும் உள்ளத்தில் வந்து கோபத்தை பெருசாக வளர்க்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் நான் பெரிய ஆளு, நான் நாட்டினுடைய இந்த பதவியில் இருக்கிறேன், நான் வந்து பெரிய எம்எல்ஏ இருக்கிறேன், நான் கவுன்சிலராக இருக்கிறேன், நான் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், நான் பெரிய கடை ஓனராக இருக்கிறேன், அதிபதியாக இருக்கிறேன், தொழிலதிபராக இருக்கிறேன், என்கிட்ட நீ இப்படி நடக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. அதை விட பெரிய பதவி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பதவியில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு பெண், ஒரு மனைவி தன் உள்ளத்தில் கோபத்தை வளர்க்க கூடாது என்று கற்றுத் தந்ததை போல ஆயிஷா அம்மையார் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். பிரச்சனைகள் வந்தால், சண்டை வந்தா முதல்ல நம்ம தான் மனைவியை சாந்தப்படுத்தணும். நான் எப்படி சாந்தப்படுத்துவேன், நான் எப்படி விட்டு கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் விட்டு கொடுக்கணும். ஒரு ஆண் விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? மனைவி கோபத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் சத்தம் கூடி போச்சு, இறங்கி போனா என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போறாங்க, இறங்கி போய் சமாதானப்படுத்துகிறார்கள், சிரிப்பூட்டுகிறார்கள், மகிழ்ச்சி ஊட்டுகிறார்கள். அப்படி மகிழ்ச்சி ஊட்டுகிற பொழுது இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரத்துக்கு பறிச்சு வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சண்டையாக இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சிரிப்பு சத்தம் கேட்குதே, இப்போ உள்ள போவோமே. அப்போ சொன்னாங்களா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் அஷ்ரிகானி ஃபீ சில்மிகுமா கமா அஷ்ரக்துமானி ஃபீ ஹர்பிகுமா, அல்லாஹ்வின் தூதரே, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சின்ன பிரச்சனை ஏற்படும் போது என்ன உள்ள கொண்டு விட்டீங்களா இல்லையா? எனக்கு அனுமதி கொடுத்தாங்களே இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற இந்த வேளையிலையும் என்னையும் கூட்டாக்குங்களே, எனக்கு அனுமதி கொடுத்து உள்ள வர வைங்களே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மிக சுருக்கமாக ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல பதிவு செய்து நிறைவுரைக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்காரணத்தை கொண்டு ஒரு பெண்ணு மனைவி வந்து கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல கணவனும் தான் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஆயிஷா அம்மையார்ட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா அம்மையாரே, குந்துலக்கி க அபி ஸர்இன் லி உம்மி ஸர்இன், நான் உனக்கு எப்படி இருக்கிறேன் தெரியுமா? அபூ ஸர் என்பவர் உம்மு ஸர் என்கிற தன் மனைவிக்கு எப்படி இருந்தாரோ, அபூ ஸர் என்கிற கணவன் உம்மு ஸர் என்கிற தன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டாரோ அது மாதிரி தான் நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அது என்ன அபூ ஸர் உம்மு ஸர்? யா ரசூலல்லாஹ், ஓமா அபூ ஸர்இன் வ உம்மு ஸர்இன், அல்லாஹ்வின் தூதரே, அந்த அபூ ஸர் யாரு, அந்த உம்மு ஸர் யாரு சொல்லுங்க எனக்கு. நம்ம ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறோம் என்று ஒப்பிடுகிறீர்களே, நம்ம இரண்டு பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது என்று ஒரு முன்மாதிரியாக இன்னொரு ஒப்பிடுகிறீர்களே, அது யார் என்று எனக்கு சொல்லுங்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு காலத்தில் வந்து 11 பெண்கள் ஒன்றா உட்காந்து, அவங்க தோழிகள் 11 பெண்கள் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டாங்க. என்ன பேசுனாங்க? யாரும் தன் கணவனை பற்றி எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. உன் கணவன் எப்படி, அவன் பண்பு எப்படி, அவன் குணம் எப்படி, புட்டுன்னு வைக்கணும், எதையும் மறைக்கக்கூடாது. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு உட்காந்துருவோமா? எல்லாரும் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு, அல்லாஹ் மீது சத்தியமிட்ட விஷயமா இது? எல்லாரும் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு உட்காந்துட்டாங்க. தான் கணவனை பற்றி ஒன்று விடாமல் அப்படி முழுசாக சொல்லணும். அவன் குணம் என்ன, அவன் நடத்தை என்ன, அவன் ஒழுங்கானவனா, நல்லவனா, கெட்டவனா. அப்போ அந்த 11 பெண்மணிகள் உட்காரும் போது அதில் முதலாவது பெண்மணி சொன்னாலா, என் கணவனா ஜவுஜி லஹமு ஜமலின் கஸ்ஸின் அலா ரஅசி ஜபலின், என் கணவர் மெலிந்த ஒட்டகையின் இறைச்சியை போல. ஒப்பிட பாருங்க,
மெலிந்த ஒட்டகையின் இறைச்சியை போல. அதுவும் அந்த இறைச்சி ஒரு மலையினுடைய உச்சியில் இருக்கிறது. அந்த மலை சாதாரண மலையா? லா சகுலுன், அது சாதாரண ஒரு மலை கிடையாது. அது ஏறி செல்வதற்கு இலகுவாக இருக்குமே, ஆனால் போய் யுருத்தக்கா போய் எடுத்துட்டு வரலாம். ஒலா சமீன் யுந்தக்கல். சரி, அந்த அந்த ஒட்டகை வந்து ரொம்ப கொழுத்து போய் இருந்துச்சு, கொளுத்த இறைச்சி அப்படின்னு சொன்னா கரடு முரடான பாதையா இருந்தாலும் ஏறி போய் அந்த இறைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரெண்டும் கிடையாது. என்ன சொல்ல வர்றாங்க? என் புருஷன் சரியில்லை. அப்ப ரெண்டாவது பெண்மணி சொல்றாங்க, ஜவுஜி, என் கணவனா லா அபுஸ்து ஹபரஹு, என் கணவனை பத்தி நான் எதையும் சொல்ல மாட்டேனே. அந்த அளவுக்கு நல்லவர் நினைச்சிடாதீங்க. இன்னி அகாஃபு அல்லா அதரகு, சொல்ல ஆரம்பிச்சேன் எதையும் விட முடியாது, அந்த அளவுக்கு கொடுமை பண்றான். சொல்ல ஆரம்பிச்சேன் எதையும் நான் விட முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தா நேரம் பத்தாது. இன் அதுக்குருஹு அதுக்குரு உஜரஹு புஜரஹு, என் கணவனை பற்றி நான் சொல்வதாக இருந்தால் வெளிப்படையான குறைகளையும் மறைமுகமான குறைகளையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால நான் பேசுறேம்மா, அடுத்தாள் பேசுங்கம்மா, சுருக்கமாக முடிச்சிட்டேன் என் கணவனை பற்றி, இதுக்கு மேலே கேவலப்படுத்த முடியுமா? அப்போ மூணாவது பெண்மணி சொன்னா, என் கணவனா ஜவுஜி அல் அஷன்னகோ, என் கணவன் வளர்ந்து கட்டவன். வளர்ந்து கட்டவன், ஆள் வளர்ந்தாலும் அறிவு வளரலம்பாங்கல்ல, அந்த மாதிரி என் கணவன் ஆள் தான் வளர்ந்தவன், அறிவில்லாதவன். எந்த அளவுக்கு மோசமானவன் தெரியுமா? இன் அந்திக்கு தல்லக்கு, நான் எனக்கு பேசுகிற உரிமை கிடையாது, பேசிட தலா கூட்டுருவான். இப்போ தலாக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன் அந்திக்கு தல்லக்கு, நான் பேசிட்டேன் தலா கூட்டுருவான். ஒயின் அஸ்குத்து அல்லக்கு, பேசாம சும்மா இருந்தாலும் வாழ விட மாட்டான், அந்த இடத்துல தொங்க விட்டுருவான். பேசினாலும் குற்றம் பேசாட்டாலும் குற்றம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேசினாலும் பிரச்சனை. சரி, பேசினா தானே பிரச்சனை வருது, பேசாம இருப்போமே அப்படின்னு பார்த்தாலும் பிரச்சனை. அப்படி இருக்கான் என் புருஷன், வாழ விட மாட்டேக்கான், சாவ விட மாட்டேக்கான். பிரதமர் மாதிரியா, யசோதா மாதிரியா, முத்தலாக் சட்டம் கொண்டு வராதான். வாழ விடல சாவ விடல. இந்த மூணாவது கேட்டகரி தான். சரி, அடுத்த நாலாவது பெண்மணி, ஜவுஜிக்க லைலி திஹாமா, என் கணவர் இருக்கிறாரா திஹாமா என்கிற பகுதியினுடைய இரவை போன்றவர். லா ஹர்ருன் வலா குர்ருன், அது ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது. லா மகாஃபத்த வலா சஹாமத்த, என் கணவன்ட்டு எனக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த சடையும் இல்லை, நடுத்தரமான ஆள். ரொம்ப குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப டாப்னு சொல்ல முடியாது, நடுத்தரம், அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. சரிம்மா. அப்புறம் அஞ்சாவது ஆளு, ஜவுஜி இந்த தகல பகித, என் கணவர் வீட்டுக்குள்ள வந்த சிறுத்தை. ஒயின் ஹரஜ அசித, வெளியே போனால் சிங்கம். வீட்டுக்குள்ளே வந்தால் எதையும் கண்டுக்க மாட்டாராம், சிறுத்தையினுடைய பழக்கமாக தான், எதையும் கண்டுக்க மாட்டாங்களாம். அப்படி பேசாமல் வரமா எசம் வெளியே போன மாதிரி. வீட்டுக்குள் வந்தால் சிறுத்தை, வெளியே போனால் சிங்கம். ஒலா எசாலு அம்மா அகித, வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்கு என்பதை பற்றி பெரும்பாலும் விசாரிக்க மாட்டார். எனக்கு பிரச்சனையே கிடையாது அந்த பெண்ணு. ஆறாவது பொம்பளை, இன் அக்கல லஃப, என் புருஷன் இருக்கானே சாப்பிட்டா மிச்சம் வைக்க மாட்டான், முழுசாக சாப்பிட்ருவான், நான் பட்னி கிடக்கணும். சரி, தண்ணி குடிச்சா மிச்சம் தருவானா பார்த்தா ஒயின் சரிபா இஷ்டஃப, ஒரு சொட்டு விடாமல் குடிச்சிருவான். ஒயினில் தஜா இல் தஃப, சரி படுக்கும்போது பார்த்தா அவன் பாட்டுக்கு போரையை போட்டு படுத்துருவான். எனக்கு வாழ்க்கை கண்காணிக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. சாப்பிட்டா முழுசா சாப்பிட்டுருவான், குடிச்சா முழுசா குடிச்சிருவான், படுத்தா ஒரேடியாக தூங்கிடுவான். என்னுடைய உணர்வு என்ன, என்னுடைய கவலை என்ன, என்னுடைய துன்பம் என்ன என்பதை அறிவதற்கு முயற்சி செய்ய மாட்டான். இப்படியும் பல கேஸ் இருக்குது. அப்போ ஏழாவது பொம்பளை சொன்னாலாம், ஏன் கணவனா ஜவுஜி கயாயா, ரொம்ப மோசமான பைய, ரொம்ப மோசமான பைய, தபாக்கா முட்டா பைய. மனைவி கணவனை சொல்றா, அப்படி அப்படி வாழ்ந்துருக்கிறான். தபாக்கா குல்லு தா இன் லஹு தா உன், எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இருக்குது, எல்லா கெட்ட பழக்கம். எந்த அளவுக்கு மோசமானவன், சஜ்ஜக்கி அவ் ஃபல்லக்கி, ஏதாவது என் புருஷன்ட்டு நீ பேசினு வச்சுக்க, உன் முகத்தில் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சி கன்னத்தை காயப்படுத்திடுவான். அவ் ஃபல்லக்கி, அல்லது ஓங்கி அடித்து உன் எலும்பை உடச்சிருவான். அவ் ஜமா குல்லல்லக்கி, அல்லது ரெண்டையும் சேர்த்து பண்ணிடுவான். ஒன்று முகத்தை அடித்து காயப்படுத்துவான், அல்லது அடித்து கையை உடச்சிருவான், அல்லது ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணிடுவான். அவ்வளோ கேடு கட்டவன், முட்டா பைய, மோசமானவன் அந்த பொண்ணு தான் கணவனை பற்றி. எட்டாவது பொம்பளை சொன்னா, ஜவுஜி அல் மஸ்ஸு மஸ்ஸு அரநபின் ஒரு ரீஹு ரீஹு ஜர்னபின், என் கணவர் அவர் முயல் மாதிரி, தொட்ட முயல் மாதிரி மென்மையானவர். ஒரு ரீஹு ரீஹு ஜர்னபின், அவருடைய வாடை
மறிக்கொழுந்து வாடை, ரொம்ப நறுமணம் மிக்கவர், ரொம்ப குறை சொல்ல முடியாது, மென்மையா நடந்துக்கிறாரு, மனமிக்க வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்ல, 9வது பெண்ணு சொல்றா, ஏன் கணவன் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தை உடையவர், உயரமானவர் மட்டும் அல்ல, அதிகமாக தான தர்மம் வழங்கக்கூடிய கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி அவர் தன் மனைவியை புகழ. 10வது பெண்ணு, ஏன் கணவன் பெரிய பணக்காரன், பணக்காரனா சாதாரண பணக்காரன் கிடையாது, நிறைய ஒட்டகம் இருக்குது, அத்தனை ஒட்டகங்களையும் பார்க்குற வர ஆளுக்கு அறுத்து அவர் சமைச்சு போடுவார், அவ்வளோ பணக்காரன். 11வது பொம்பளை சொன்னாலாம், ஜவுஜி என் கணவன் அபூ ஸர்இன், என் கணவன் யாரு? அபூ ஸர்இ. ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, ஆயிஷா அம்மையார் அவர்களே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், அபூ ஸர்இ தன் மனைவி உம்மு ஸர்இக்கு எப்படி இருக்கிறாரோ அது போன்று இருக்கிறேன். அந்த 11வது ஆள் தான் இவர். என் கணவர் அபூ ஸர்இ, அவர் சாதாரணமானவர் அல்ல, நான் ஏழை குடும்பத்தில் இருந்தேன், மிக மிக கண்டுகொள்ளப்படாத ஒரு குடும்பத்தில், வறுமை குடும்பத்தில் இருந்தேன், அவர் பெரிய கோடீஸ்வரர், என்னை அந்த ஏழை குடும்பத்தில் இருந்து என்னை பெண்ணெடுத்து எனக்கு நகைகளை அணிவித்து எனக்கு ருசியான உணவுகளை கொடுத்து அழகான இடத்தை தங்கும் இடத்தை கொடுத்து என்னை ரொம்ப மதிப்பா வச்சிருக்கிறாரு. எந்த அளவுக்கு மதிப்பா வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என் கணவனிடத்தில் நான் சுதந்திரமாக பேச முடியும். அப்படி நான் பேசுவேனால் ஃபலா உகப்பஹு, என்ன ஒரு குறை சொல்ல மாட்டார் என் கணவன். இத்தனை ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன், என் கணவர் பெரிய கோடீஸ்வரன், என்னை எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பேச்சுரிமை கொடுத்திருக்கிறாரு. என் கணவனிடத்தில் நான் பேசினால் என்னை மதிப்பார், என்னை கேவலப்படுத்த மாட்டார். நான் நிம்மதியாக தூங்குவேன். காலையில் எஞ்சா தலையில அம்மிகள் விழுந்துருமோ, இன்னைக்கு பல அம்மிகள் விழுந்து பல பேர் செத்து போறாங்கல்ல, பேப்பர்ல படிக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை என் கணவனிடத்தில் நான் தூங்குவேன். என் கணவனிடத்தில் நான் எத்தனையோ குடிமானங்களை தருவார், முழுசா குடிக்க தருவாரு. ஒருத்தன் இருந்தானே, ஒரு சொட்டு கூட இல்லாம குடிச்சு முடிச்சு வச்சிருவானே, ஒரு பிறக்க இல்லாம சாப்பிட்டு முடிப்பானே, அந்த மாதிரி கிடையாது, முழுமையான சாப்பாடு கொடுப்பார். நான் ஏழை குடும்பத்தில் மெலிந்திருந்தேன், எனக்கு நிறைய சாப்பாடு போட்டு இந்த கொழுக்க வச்சாரு, அவ்வளவு சந்தோஷமா வாழ்றேன் என்று அந்த பெண்மணி உம்மு ஸர்இ என்கிற பெண்மணி சொல்கிறார்கள். என் கணவனை பத்தி ஒரு குறை என்னால் சொல்ல முடியாது. உயர்ந்தவர், உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர், பேச்சுரிமை கொடுத்தவர், எல்லா வகையான வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் எனக்கு தந்தவர், மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை எனக்கு கற்று தந்தவர் என் கணவர் அபூ ஸர்இ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அந்த ஹதீஸை முடிக்கும் போது, இந்த 11 பேர் இருக்கிறார்களே, இந்த 11 பேர்ல 11வது பேர் ஆள் அபூ ஸர்இ, உம்மு ஸர்இ. நான் உனக்கு அபூ ஸர்இ போன்று இருக்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அபூ ஸர்இ போல இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா அம்மையாரை பாருங்க, எப்படி ஒரு மனைவி இருக்கணும்னு சொல்லி தராங்க. இந்த உலகத்திற்கு உம்மத்தில் உள்ள பெண்களுக்கு கணவனிடத்தில் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது, தபரானில கூடுதல் செய்தி வருகிறது. யா ரசூலல்லாஹ், அந்த கைருன் லீ மின் அபீ ஸர்இன் லி உம்மி ஸர்இன், அல்லாஹ்வின் தூதரே, அபூ ஸர்இ உம்மு ஸர்இ மாதிரி சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அபூ ஸர்இ விடவும் எனக்கு மிக சிறந்தவர்கள், நீங்கள் அபூ ஸர்இ விடவும் எனக்கு மிக சிறந்தவர்கள். விட்டு கொடுக்கல பாருங்க, அபூ ஸர்இ கூப்பிடுறீங்களா, அபூ ஸர்இ கூட நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் அபூ ஸர்இ விடவும் சிறந்தவர்கள். அபூ ஸர்இ உம்மு ஸர்இ இடத்தில் நடந்தார்களே, அந்த மாதிரி நீங்க கிடையாது. அதை விடவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, அதை விடவும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை, அதை விடவும் மகத்தான ஒரு வாழ்க்கையை எனக்கு கற்று தந்தீர்கள், கற்பித்து கொடுத்தீர்கள் நாயகமே. விட்டு கொடுக்கல பாருங்க, இதுதான். அப்ப விட்டு கொடுக்கலன்னு சொன்னா மனைவி விட்டு கொடுக்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். விளங்குது உங்களுக்கு? பேசினா குற்றம், பேசாட்டா குற்றங்க மாதிரி ஒரு கொடுமைக்கார புருஷனா இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி இடத்தில் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி அன்பாக வாழ்ந்து காட்டினார்களோ, அது போன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவருடைய மனைவிமார்கள் எப்படி அன்பாக, இணக்கமாக, மகிழ்ச்சியாக, கண்ணியமாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, அது போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த பெண்மணிகள் கடைபிடிப்பார்களேயானால், பெருமானார் கற்றுத்தந்த வாழ்க்கையை இந்த ஆண்கள் கடைபிடிப்பார்களேயானால், அதுதான் குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு அடித்தளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ, மனைவி இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்களோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்களோ, உம்முஹாத்துல் மூமினீன்
நம்முடைய மூமின்களின் அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எப்படி கணவனிடத்தில் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த பெண்மணிகள் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி கடைபிடிக்கக்கூடிய பெண்மணிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.